பஸ் போற ஆன் ரோடு தாங்க. இங்க பாருங்க நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படியே ப்ராப்பர்ட்டிக்கு வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குன்றத்தூர் போற பஸ் உங்க ஆன் ரோடு மேலே இருக்கு. இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். பாருங்க பஸ் ஸ்டாப் உங்க வந்து ஏறாங்க பாருங்க, இங்கே தான் அமைஞ்சிருக்கு. எப்பவுமே டிரான்ஸ்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல பஸ் போற, கவர்மெண்ட் பஸ் போற, அது மாதிரி ஸ்கூல் பஸ் எல்லாமே போகக்கூடிய ஆன் ரோடு தாங்க. பாருங்க ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. தாம்பரத்துல சிஎம்டி லிமிட்டுக்குள்ள யாராவது இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டுக்குள்ள ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகள் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம சைடுல இருக்க phase 2 தாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சேல்ஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ பாலாஜி குரூப்ஸ்ல இருந்து ராயல் என்க்ளேவ் தாங்க. ஃபுல்லாவே வீடுகள் இருக்கு. அதுக்குள்ள நடுவுல சென்டர் ஏரியா தான் பாத்தீங்கன்னா phase 2 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதான் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுவும் பஸ் எல்லாமே போகக்கூடிய ஆன் ரோட் மேலேயே பாத்தீங்கன்னா சூப்பரான சைட். நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாங்க. அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து கரெக்டா இங்க இருந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு 2 நிமிஷத்துல அவுட்டர் ரிங் ரோடு வந்து போக முடியுங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பைலே கரெக்டா ஒரு 6 கிலோமீட்டர்லயே பாத்தீங்கன்னா நீங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் பண்ண முடியுங்க. நமக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடைகள் எல்லாமே இருக்கு, பஜார் இருக்கு, ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சரௌண்டிங்ல இருக்குங்க. இங்க நியர்பைலே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாய்ராம் காலேஜ் இருக்குதுங்க. அதே மாதிரி டிஎம்ஜி காலேஜ், தனலட்சுமி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரௌண்டிங்ல ஃபுல்லா ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாமே இருக்கு. சான் அகாடமி ஸ்கூல் இருக்கு. இந்த தாம்பரம் சரௌண்டிங்ல யாராவது வீடு கட்டுறதுக்கு இடம் தேடிட்டீங்க, இமிடியேட்டா நான் வீடு கட்டிட்டு வரணும்னு சொல்லி இடம் தேடிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரோடு பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு உங்களுக்கு வந்து கனெக்டிங் ஆயிருங்க. அந்த ஆன் ரோட் மேலே அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து உங்களுக்கு வந்து நடுவிருப்பட்டு சோமங்கலம் போற ஆன் ரோட் மேலேயே தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி ராயல் என்க்ளேவ் அமைஞ்சிருக்கு. நியர்பைலே பாருங்க உங்களுக்கு வந்து பெட்ரோல் பல்க் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நியர்பைலே அமைஞ்சிருக்கு. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் கிடைக்கிறது கஷ்டங்க. அதுவும் நம்ம தாம்பரம் சரௌண்டிங்லேயே தான் அமைஞ்சிருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் vlogs. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க, அருமையான ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். அதுவும் வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாம்பரத்திலே லொக்கேட் ஆயிருங்க. எக்ஸாக்டா வந்து நம்ம தாம்பரம் கிஸ்கிந்தா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து நியர்பைலே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதுவும் ஆன் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. டிரான்ஸ்போர்ட் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ரோடு. நீங்க லைவாவே வந்து பார்த்துருப்பீங்க. பஸ் போனது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் எப்பவுமே இருந்துருங்க. முன்னாடியே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்புமே உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஃபுல்லா வீடுகள் எல்லாமே கட்டிட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து ரெசிடென்சியல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்மே நமக்காக வந்திருக்கு. யார் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பாலாஜி குரூப்ஸ்ல இருந்தா பாத்தீங்கன்னா ராயல் என்க்ளேவ் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல phase 2 தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறாங்க. ஓகே மக்களே, இப்ப பாருங்க பேக்ரவுண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட phase 2 கான ஃபுல்லா லே அவுட்டுங்க. இது ஃபுல்லாவே அந்த ஃபென்ஸ் போட்டுருக்காங்கல்ல, இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து phase 2 உள்ள ஃபுல் மரங்கள் இருக்கு. phase 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி அதுல வீடுகள் எல்லாமே வந்துருச்சு. நீங்க வந்து பார்க்கலாம், லைவா வந்து பார்க்கலாம். இது நேரா போனீங்கன்னா ஆர்ச் பாத்தீங்கன்னா பஸ் போற ஆன் ரோடு எப்பவும் டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன். அதுவும் சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்ட்ல கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. தாம்பரம் சரௌண்டிங்ல இந்த சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு இடம் வேணும், அவுட்டர் ரிங் ரோடு நியர்பைல வரணும், சுத்தி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நியர்பைல வேணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ நீங்க பார்க்கலாம், நம்ம கிஸ்கிந்தா பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியை பாத்தீங்கன்னா லே அவுட் போட்டுருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சதுரடி 6000 ரூபாய் நெருக்கி வந்து போய்கிட்டு இருக்குங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடுகள் எல்லாமே இருக்க இடம், நல்ல இடம், தண்ணி எல்லாமே வந்து வராத இடம். மழை தண்ணி நம்ம இந்த ஏரியாவும் நீங்க யோசிப்பீங்க கிஸ்கிந்தா அப்படின்னு யோசிக்கும் போது மழை தண்ணி எல்லாமே வருமேப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து நல்ல மேடான இடம். ஆல்ரெடி இங்க குடியிருக்காங்க. நீங்க வந்து லைவா வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஆன் ரோடா இருக்கு. உங்களுக்கு வந்து மழை தண்ணி கண்டிப்பா வந்து நிக்காது. அந்த மாதிரி ஒரு பக்கமான லொகேஷன்ல தான் ஃபுல்லா தென்னமரங்கள் வச்சு ஃபுல்லா சுத்தி போட்டுருக்காங்கல்ல. இதுல ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16 பிளாட் இருக்குங்க. ஒன்லி 16 பிளாட்ஸ் மட்டும் தான் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த phase 2 லே அவுட் வந்து பேசிங்கும் எல்லா பேசிங்லயுமே உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிளாட் வந்து சொந்தமாக்கிக்கலாங்க. இமிடியேட்டா பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு லே அவுட், சூப்பரான ஒரு லே அவுட். மிஸ் பண்ணாதீங்க. ஆன் ரோட் மேல இருக்கு, பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே இருக்கு. சரிங்களா, அதான் முக்கியமான விஷயம். குன்றத்தூர், போரூர் போற பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப் முன்னாடியே நம்ம லே அவுட்க்கு அப்படியே ஆர்ச்சுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் லைவா நிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து காட்டியிருக்கோம். சரிங்களா, எல்லாம் நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதுவும் சிஎம்டி அப்ரூவ்ல கிடைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சைட்டுக்கு உள்ள இருக்க வீடுகள் தான் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து ரெசிடென்சியல் அடுத்த காம்பவுண்டுக்கு வெளியவும் பாத்தீங்கன்னா நல்ல ரெசிடென்சியல் ஏரியால சூப்பரா வந்து அமைஞ்சிருக்குதுங்க. phase 1ல ஃபுல்லா முடிச்சாங்க. இப்ப phase 2 மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இல்ல நான் வீடு கட்ட போறனாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த சரௌண்டிங்ல மார்க்கெட் ரேட் 6000 ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4500 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகோசியபிளும் பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இமிடியேட்டா வீடு கட்டணும்னு சொல்றேடா, ஆன் ரோட் மேலே இருக்கு, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொன்னு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, ஸ்கூல் காலேஜ் பக்கத்துலயே இருக்கு. காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியர்பைல சாய்ராமுங்க. சாய்ராமே ஸ்கூல் காலேஜ் எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. நீங்க பிள்ளைகளை உள்ள கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து பெரிய படிப்பெல்லாம் முடிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சு உங்களுக்கு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க.
சொல்லுவாங்க அந்த மாதிரி சாய்ராம் வந்து பக்காவா இருக்கு. டிஎம்ஜி காலேஜ், தனலட்சுமி காலேஜ் எல்லாமே நியர்பைல இருக்குது. ஸ்கூல்ஸும் பாத்துருப்பீங்க, லைவாவே பாத்துருப்பீங்க. உங்களுக்கு ஸ்கூல் பஸ் எல்லாமே நம்ம ரோடுக்கு அக்சஸ் ஃபுல்லாவே இருக்கு. உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல நிறைய தாம்பரம் சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த எல்லா ஸ்கூல் காலேஜஸோட பஸ்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம சைட் வாசல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நின்னு போகும். அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு லேஅவுட் தான். மெயினான இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டிங்க, அதுதான் முக்கியமான விஷயமே. கனெக்டிவிட்டிக்கு இங்க எந்த வித தொலைமே கிடையாதுங்க. அவுட்டர் ரிங் ரோடு முக்கியமா இருக்கு. இங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகணுமா ஈஸியா நீங்க வந்து ஈஸியா ரீச் பண்ண முடியும். இங்க இருந்து கரெக்டா ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போக முடியும். இதுக்கு அடுத்து குன்றத்தூர், போரூர், இல்ல இந்த பக்கம் போனீங்கன்னா தாம்பரம் இருக்கு. அதுக்கப்புறம் பூந்தமல்லி, ஆவடி வரைக்கும் ஃபுல்லா எல்லாமே அப் டு மீஞ்சூர் வரைக்கும் இந்த அவுட்டர் ரிங் ரோட்லயே பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து அக்சஸ் பண்ண முடியும். இந்த ஒரு ரிங் ரோடு, இந்த ஒரு ரோடே வந்து போதுங்க. எல்லா இடத்துமே நீங்க வந்து போயிட்டு வரதுக்கு ஏதுவா இருக்குங்க. இப்போ இந்த சரௌண்டிங்ல போட்டிருக்க லேஅவுட் எதுவுமே வந்து கிடையாதுங்க. இப்போ இந்த சரௌண்டிங்ல இதுதான் ஒரு லேஅவுட். அதுவும் ஆன் ரோடு லேஅவுட்டாவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை விட்டீங்க அப்படின்னா நீங்க உள்ளதான் போகணும். நடுவரப்பட்டு, சோமங்கலம் அந்த மாதிரி உள்ள போகணும். ஆனா மெயின் ரோட்ல மேலேயே இருக்கக்கூடிய, அதுவும் நம்ம அவுட்டர் ரிங் ரோடு நியர்பைலயே கரெக்டா இங்க இருந்து எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் தான் வரும். அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லேஅவுட்டா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ராயல் என்க்ளேவ்ங்க ஸ்ரீ பாலாஜி குரூப்ஸ்ல இருந்து சூப்பரானது. அதுவும் வெறும் 16 பிளாட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குதுங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ல பாத்துட்டு இருக்கதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2. அதுக்கு அடுத்து ஃபுல்லாவே ஃபேசிங் பாத்தீங்கன்னா ரோடு இருக்குங்க. நல்ல ஃபுல்லா வீடுகள் எல்லாமே கட்டி, அந்த வீடுமே இப்போ நியூவா கட்டிட்டு இருக்காங்களா. பேக்ரவுண்ட்ல அப்படியே இருக்க வீடு பாத்தீங்கன்னா இப்போ புதுசா கட்டிட்டு இருக்க வீடுகள் தான். உங்களுக்கு வந்து இமிடியேட்டா பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டிட்டு குடி வரலாம். எல்லாரும் இந்த சரௌண்டிங்ல வந்து இடம் தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த தாம்பரம் சரௌண்டிங்ல, அதுவும் நம்ம சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இடம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் நம்ம பாலாஜி குரூப்ஸோட ப்ராஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டாவே இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. லோன் வசதியுமே நீங்க வந்து ஈஸியா வந்து போக முடியுங்க. லோனுமே பாத்தீங்கன்னா 80 to 90% வரைக்கும் டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி வந்து பக்காவா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 4500 ரூபாய்க்கு நெகோசியபிளோட சூப்பரா வந்து ஒரு ப்ராஜெக்ட் தாம்பரத்துல வந்து இருக்குதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க பஸ்னாலும் சரி, இல்ல நம்ம ஜங்ஷன் அவுட்டர் ரிங் ரோடு ஜங்ஷன்லயுமே சரி, இந்த கிராசிங்ல போற எல்லா பஸ்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நின்னு தான் போகும். நீங்க சைட் விசிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வந்து சைட் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க புக் பண்ணிருவீங்க. ஏன்னா வெறும் 16 பிளாட் மட்டும் தாங்க இருக்கு. அதுல 16 பிளாட்டுமே பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு. நல்ல எந்த வித கோர்ஸும் இல்லாம சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சென்டரா இருக்கு, ஃபேஸ் 2 வந்து அமைஞ்சிருக்குங்க. எல்லா ஃபேசிங்லயுமே வந்து அவைலபிலிட்டி இருக்கு. 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.